மன்னா. என்னாகமம் 11வது அதிகாரம் 17வது வசனம். என்னாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். மோசே, இது எனக்கு மிஞ்சின பாரம், என்னால் சுமக்க முடியவில்லை என்று சொல்லி கடினமான ஒரு காலத்தினுடாய் போன போது கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருவர் மாத்திரம் இந்த பாரத்தை சுமக்க தேவையில்லை, உன்மேல் இருக்கிற ஆவியை மற்ற மூப்பர்கள் மீதும் வைப்பேன். நம்முடைய பாரத்தை குறைக்கிற தேவன், நம்முடைய பாரத்தை நீக்குகிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற ஆவியை மற்றவர்கள் மேலும் வைப்பேன். ஆகவே அவர்களும் உனக்கு உதவியாக இருப்பார்கள். கர்த்தரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். நாம் போய் எந்த ஒரு மனுஷர்களையும் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறவர், அவர்களுடைய இருதயத்தை மாற்றுகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். உங்களுக்கு எங்கெங்கிருந்து யாரிடத்திலிருந்து உதவி வேணுமோ, விசேஷமாக மனுஷர்கள் கண்களிலும் தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆகவே பயப்படாதீங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மோசேக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நீங்க இறங்கி வந்து மோசே மேலிருந்த ஆவியை மற்றவர்கள் மேலும் வைத்து மோசையோட பாரத்தை குறைத்தீரே. அதே போல எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பாரங்களை நீக்குகிற தேவன், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற மனுஷங்க கண்களில் தயவு கிடைக்கட்டும். யாரெல்லாம் உதவி செய்யணுமோ அவங்க கண்களில் உதவி கிடைக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களின் தேவன், அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எங்கெங்கிருந்து ஒரு சகாயம் எழுமணும்னு அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்ல இருந்து ஒரு உதவி அவங்களுக்கு கிடைப்பதாக, தடைகள் எல்லாம் நீங்குவதாக, அற்புதத்தை செய்யும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.